திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கலியானை கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை பாரோர்க்குதவும் அலியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன் தாள் நண்ணுவதும் நல்லார்கடன். இது 11ஆம் திருமுறையில் 21 மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலையில் வெண்பா விநாயகருக்கு வெண்பா பாடியிருக்காரு. இந்த 11ஆம் திருமுறையில் இது இந்த பாடல் இடம்பெறுது. இப்போ நாம் கந்தர் கலி வெண்பா பார்க்கலாம். சகலகலாவல்லி மாலையும் பார்க்கலாம். இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குதுன்னு எவ்வளவோ பேருக்கு தெரியாது. எனக்கு முக்கியமாக தெரியாது. எங்கள் அப்பன் திருப்புகழ் பாடுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்தது. இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. கந்தர் கலி வெண்பான்னா என்னான்னு தெரியாது. சுப்பிரமணியர் விருத்தம்னா என்னான்னு தெரியாது. பகை கடிதல்னா எனக்கு என்னன்னு தெரியாது. பாம்பன் சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரான்னு எனக்கு தெரியாது. இம்புட்டு பேரையும் முருகப்பெருமான் எனக்கு எடுத்து கொடுத்து பாடு இருந்தும் மன வருத்தத்தினால இவ்வளோ நாள் இருந்தேன். இப்போ தேவாரம் திருவாசகமே பாடிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் அப்பா திருப்புகழும் பாடுனார். ஒன்றுமே தெரியாத நான் திருப்புகழ் பாடி பாம்பன் சுவாமிகளுடைய பாடல்களையும் பாடி இப்போ சுப்பிரமணியருடைய திருவிருத்தத்தை பாடி இப்போ குமரகுருபரர் அப்படிங்கிறவரை சினிமாவில் ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நான் அவ்வளோவா எனக்கு தெரியாது. இப்போ இந்த பாடல்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த சகலகலா வள்ளி மாலையை பாடினவரே விருதானா, சகலகலா வள்ளி மாலை இருக்குதுன்னு தெரியுமே தவிர அதை பாடினவரோ அது பாடினவங்களுடைய கதையோ எனக்கு தெரியாது. ஆகையினால நாமும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு நம்ம தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். தெரியாமையே போகிறது ரொம்பவும் தவறு. இந்த பாடல்கள்லாம் பாடி தெய்வத்தாண்ட வழிபாடு பண்ணோம்னா சுலபமாக நம்மளுடைய காரிய வெற்றி கிடைக்கும். நம்ம எதை நினச்சி பண்ணுறோமோ அதெல்லாம் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கை கூடும். இப்போ நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒரு தலைவலிக்கு ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிக்கின்னு இருப்போம். தெரிஞ்சு அதை பண்ணோம்னா டக்குன்னு அந்த நோய் தீந்துடும். அந்த மாதிரி தான் எதுவுமே தெரியாமல் இருக்கிறத இப்போ நம்ம படிப்பு சம்மந்தமாக தெரிஞ்சு வச்சுக்கின்னு எனக்கு வேலை கிடைக்கல நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய வீடியோ திருப்புகளில் நிறைய போட்டிருக்கேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லலன்னு வருத்தம் இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டுனுக்கிறேன். இப்பயும் அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் தனிப்பட்ட முறையாக சொல்லலை. கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, எனக்கு இது மாதிரி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு வேலையும் இல்லை, நல்ல வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். எதையாவது ஒன்று பிடிச்சோம்னா அதை பிடிவாதமாக பிடிச்சிக்கணும். நான் முருகரை கும்பிட்றேன், அந்த பிடி வந்து அப்படி வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஒரு வெள்ளத்தில் அடிச்சுக்கின்னு போகிறவன் எதையாவது ஒன்று கிடைச்சா எப்படி பிடிப்பான், அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். சும்மா நானும் ஒப்புக்கு பிடிச்சா அந்த ஒப்புக்கு பிடிச்சது கீழே உடஞ்சி தான் விழுவோம். நம்ம இருக பிடிச்சிட்டோன்ற நம்பிக்கை இருந்தோம்னா கடைசியில் அது ஒன்றுமே இருக்காது, நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துறோம். அந்த மாதிரி இறைவனுடைய திருவருள் பார்ப்பார். நீ முழுமையாக நம்புறியா? நம்புகிறேன், எப்படி விட்டாலும் நீ தான்ப்பா எனக்கு நல்ல வழி பண்ணு. பார்க்குறவங்க எகிச்சு மகிழ்ச்சி பேசுவாங்க, அந்த மாதிரி வச்சுடாது. ஏன்னா நான் இறைவன் முருகப்பெருமானையும் எங்கள் அப்பனையும் எங்கள் அம்மாவையுமே நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போனேன், 4-5 நாளாக ஃபீவர்னால் போகல. எங்கள் அம்மா உட்கார வச்சு, நீ என்னை இவ்வளோ நாள் பாடலையேன்னு என்னை உட்கார வச்சு பாடுன்னு மாலை வர வேண்டிய நேரத்துக்கு வரலை, என்னை உட்கார வச்சு பாடுன்னு என்னுடைய பாடல் மாலையை அவளுக்கு மாலையை சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் மாலை. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க உபயதாரரே கோச்சிக்கிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு மாலை வந்ததுக்கு காரணமே நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் கோயிலுக்கு வர்றதாவே இல்லை. எங்கள் அப்பா என்னை என்னமோ தள்ளிக்கின்னு வந்துட்டார். அவர்கிட்ட திருக்கோவை படித்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஆனந்த கூத்து ஆடி என்னை பாட வச்சுட்டா.
என்னை உட்காந்து இன்றைக்கி துர்கா பூஜையில் என்ன பாடலாம் பாடணும் மொத்தத்தையும் பாட வச்சுட்டா. பாடின பிறகு தான் ஆனந்தமாக சந்தோஷமாக மாலை வந்துட்டு பாருங்கள். நான் போகிறேன்னு கிளம்புனா போகவே விடல, பூஜை பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை இருந்ததுன்னா நம்மளை தெய்வம் விடாது. நாம் சும்மா இங்கேருந்து நான் எடுத்து வைக்கிறதுங்காட்டி நம்ம வீட்டுக்கு தேடி வந்துடும். அது உங்களுக்கு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இன்னமும் அனுபவிச்சுட்ருக்கிறேன். ஒவ்வொரு என்னுடைய வெற்றிகளையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களாண்ட. ஆகையினால இதெல்லாம் கேட்டு பயன் அடையணுன்றது தான். சும்மானால நானும் வாய்க்கு சும்மா சக்கரை தண்ணி கொடுக்கல உங்களுக்கு. உண்மை உண்மை உண்மை. நம்பினவங்களுக்கு நடராஜன், நம்பாதவங்களுக்கு யமராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பணும், எதையும் முழுமையாக நம்பணும். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாம் குமரகுருபரர் அருளி செய்த 7வது பாடல் கந்தர் கலிவெண்பா. தந்த அரு உருவும் சார்ந்த விந்து மோகினிமான் பெந்த முறவே பிணிப்பித்து மந்திர முதல் ஆரத்து வாவும் அண்டத்து ஆர்ந்த அத்து வாக்களும் கூறத்தகும் சிமிப்பில் கூட்டு வித்து மாறி வரும். இது கந்தர் கலிவெண்பா. இந்த கந்தர் கலிவெண்பாவை தினந்தோறும் முருகப்பெருமானண்ட படிங்க. பாட தெரிஞ்சவங்க பாடுங்க. அந்த குமரகுருபரர் குழந்த 5 வயசு குழந்த பேசாமல் இருந்தவர் இந்த கந்தர் கலிவெண்பாவை அப்படி பாடினாராம். நம்மளுக்கு அவ்வளோ திறமெல்லாம் இல்லை, படிச்சிருக்கிறோம். இப்போ சகலகலா வள்ளி மாலை 7வது நாள் பாடல். 7வது நாள் இல்லை, நாம் ஒரு நாளாக பார்த்துக்கிட்டு வரோம். 7வது பாடல். இது வேலை இல்லாதவங்க, படிச்சுட்டு மாதிரி வேலை கிடைக்கணும்னு தேடுறவங்க, படிப்பு நல்லா வரலை, படிப்பு திறன் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களாம் இதெல்லாம் பாடினா கேட்டால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். படிப்பு நல்ல கலைமகளுடைய கடாட்சம் கிடைக்கும். இதை பாடுங்க, வேலை கிடைக்கும். ஆமாம், நல்ல வழி கிடைக்கும். பன்மொழிகள் சுலபமாக படிக்க ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டு வேலையெல்லாம் மொழித்திறன் இருந்தால் வேலையும் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லாமே இந்த கலைமகளுடைய கடாட்சம் பெருகணும். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பாள் கூட்டும் படி நின் கடை கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்ட தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஒதிமப்பேடே சகல கலாவல்லியே. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பாள் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஓதிமப்பேடே சகல கலாவல்லியே. கலைமகளே, இதுக்கான பொருள் உரையோட சொல். கலைமகளே, அடியவர்கள் தங்களை உள்ளத்தில் எண்ணி இனிய தமிழில் பாடல்களை தீட்டுகிறார்கள். அந்த பாடல்களுக்குள் இருக்கும் இனிய பாலை போன்ற அமுதத்தை போன்ற கருத்துக்களை தாங்கள் தெளிவாக்குகிறீர்கள். வெண்ணிற அன்னத்தை போன்ற பெருமாட்டியே, பொருளுள்ள பயனுள்ள பாடல்களை எழுதும் திறன் எனக்கு கிடைக்கும்படி செய்யுங்கள். தங்களுடைய திருக்கடைக்கண் பார்வையை என் மீது செலுத்தி அருளுங்கள். அனைத்து கலைகளுக்கும் அரசியே, தங்களை வணங்குகிறோம். பொறுமா, இதில் இன்னும் விளக்கமாக சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? அனைத்து கலைகளுக்கும் அரசியே, திரைத்துறையிலிருந்து பாடல், இசை, நாடகம், மொத்தம் படிப்பு மொத்தத்துக்கும் அந்த கலைமகள் தான் சொந்தக்காரி. அந்த மாதிரி அந்த பெருமாட்டியை வெண்ணிற ஆடை அணிந்த அந்த பெருமாட்டியை யாரெல்லாம் வணங்குறீங்களோ வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். வணங்குங்க.
பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பாள் கூட்டும்படி நின் கடை கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்ட தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஒதிமப்பேடே சகல கலாவல்லியே. இந்த பாடல்களை எல்லாம் பாடி கலைமகளை மனமாற வேண்டி உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுங்கள். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். நல்ல வழி இது வரைக்கும் தெரியல எங்களுக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் கலைமகள் நல்ல வழி காட்டுவாங்க. அந்த அம்மா வாக்கில் இருந்தான்னா எல்லாமே நன்மையாக நடக்கும். ஒரு 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 இதுவில் கூட பார்ப்போம், எனக்கு எல்லாம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா அந்த நாக்கு நல்ல முறையில் செயல்பட்டால் தான் வாக்கு ஒழுங்காக வரும். எனக்கு இவ்வளோ கிடைக்கணும் அப்படின்றத தப்பாக நம்ம கேட்டுட்டோம்னா எல்லாமே தவறுதலாக நடந்துடும். அதனால் இந்த வாக்கும் மனமும் காயமும் எல்லாம் அவளுடைய அருளால் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கின்னு தினந்தோறும் இதை பாடுங்க, படிங்க. சகலகலாவல்லி மாலையை பாடினவங்களுக்கு ஒருபோதும் குறையில்லாமல் வாணி அருள்வாள். ஏன்னா எனக்கு அருள் புரிந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. இருந்தும் என் மனசில் அதுதான் சொல்கிறேனே, தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எது மூலமாவது உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இதை செய் ஏன்னா எதிரில் வந்து செய்வாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படியும் வருவாங்க ஒருத்தர், ஏன் இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்கிற, இந்த இடத்துக்கு போனால் இது கிடைக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா அது இன்னமும் பெஸ்ட்டு உணர்த்தி வழிகாட்டி நடத்தி எல்லாம் செய்யக்கூடியவங்க. ஆகையினால அதுவும் நம்மளுக்கு ஒரு அறிவுறுத்தல். எல்லாத்தினாலையும் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். இப்போ ஏமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகணுமாமே, ஏன் போவதுக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என் கணவருக்கு வேலை கிடைச்சதே அப்படி தான். படிச்சுட்டு சும்மா இருக்கிறாரு, என் கணவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சண்டை போட்டேன். வேலை கிடச்சிடுச்சு. வேலை கிடச்சிட்ட பிறகு நேராக அது அந்த நாளில் சொல்கிறதுக்கு அப்போ 2003 அவ்வளோவா ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். லேண்ட்லைன் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்துக்கு. அந்த இறையருளுடைய சக்தி என்ன சொல்கிறது, அப்படி ஒரு என் கணவருக்கு வேலை கிடச்சிது. அது நான் என்ன செஞ்சேன், அந்த ஆர்டரை வாங்கிக்கின்னு போய் அன்றைக்கி வியாழக்கிழமை எடுத்துக்கின்னு போய் தட்சிணாமூர்த்திக்கிட்ட எடுத்துக்கின்னு போய் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டேன். தட்சிணாமூர்த்தி பகவானே, என் புருஷன் எப்படியாவது வந்துடணும் இன்றைக்கி. நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் அவருக்கு சொல்கிறது? கொடுத்தவங்க இன்டர்வியூ கொடுத்தவங்க இதை மாதிரி இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணார்னா அவர் யார் போனாலும் ஆஃபீஸரை கூட வரலாமா, அப்படி ஒரு இதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேலை உடனே கிடைக்குமா, இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்காரை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என் கணவரோ திருவண்ணாமலையில் இருக்கார். திருவண்ணாமலையில் இருக்கிறவரை நான் எப்படி கூப்பிட முடியும்? எடுத்துன்னு போனேன், சொல்லிட்டேன், வந்துட்டேன். கலைமகள் நான் எப்பயுமே சொல்கிறேன், படித்த படிப்பு வீண் போகாது. என் புருஷன் பிகாம் படிச்சிருக்காரு, அவருக்கு வேலை கொடு, அவருடைய படிப்புக்கு திறமைக்கு வேலை கொடுன்னு இப்படியே சொல்லின்னு இருந்தேன். அந்த கலைமகளுடைய கருணையினால் என் கணவருக்கு வேலை கிடச்சிது. அன்னைய பொழுது அவர் அங்கே இருக்க முடியாமல் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி அவங்க மாமா வீட்டில் தச்சு வேலை செய்துன்னு இருந்தார். வீட்டு அவர் வேலை முடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த கதவு வாசக்கால் வேலையை அப்படியே விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். வந்ததும் அவர் கையில் ஆர்டர் எடுத்து 5 மணிக்கு உள்ளே நுழையிறார். தண்ணி கூட கொண்டு கொடுக்கல. போங்க, உங்களை வர சொல்லி சொன்னாங்க, காஞ்சிபுரம் வர சொல்லியிருக்காங்க, இன்றைக்கே வேலையா அப்படின்ட்டு தண்ணி கூட கொண்டு கொடுக்கல. அப்படியே திருத்தினேன். போனார். போய் அன்றைக்கே வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரெனியூவல் பண்ணாமல் இருந்தாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். மறுநாள் ரெனியூவல் பண்ணி வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணி 11 மணி வரையும் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க ஆர்டர் போட்டு. அந்த மாதிரி இறைவனுடைய திருவருள் வந்துடுத்துன்னா எந்த நேரம் எப்படின்லாம் சொல்லவே முடியாது. எப்படி கூட்டின்னு வந்தார் பார்த்தீங்களா? இங்கேருந்து நான் தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொன்னேன். தட்சிணாமூர்த்தி உடனே என் புருஷனுக்கு மனசில் போய் சொல்லி கூட்டின்னு வந்துட்டார். இந்த அம்மா கல்விக்கு அரசி, அவர் குரு. தட்சிணாமூர்த்தி குருக்கே அவர் தலைவன் சிவபெருமான். என்ன சொல்கிறது, அதுதான் அருள். நீங்கள் இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. உண்மை
அன்பை செலுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆமாம், இதெல்லாம் நான் ஒப்புக்கு சப்பாக்கெல்லாம் சொல்கிறது கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட எனக்கு நடந்த உண்மை சம்பவங்களை தான் நான் இதில் சொல்கிறேன். கேட்டு அனைவரும் பயனடைங்க. ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோக. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.